2016 முத சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுறதுக்காக நாம் தமிழர் கட்சி களத்துக்கு வருது, அரசியல் களத்தில் இறங்குது. அப்படி களத்தில் இறங்கினப்ப சீமான் மேடைதோறும் ஏறி முழங்கின அந்த முழக்கம், அவர் பேசின பேச்சு, அது எல்லாமே அப்போ இருந்த ஒரு கல்லூரி மாணவராக நான் சொல்கிறேன். இல்லை அரசியல் பேச்சு எடுத்தாலும் சரி, பல மாணவர்களோட பேசு பொருளாக அண்ணன் சீமான் இருந்தார். சீமான் அவர்களுடைய பேச்சு பெரிய அளவில் அந்த காலத்து இளைஞர்களை, இன்னும் சொல்லப்போனால் 90s கிட்ஸை பயங்கரமாக ஈர்த்தது. இன்னைக்கு அதே இடத்துல 2016 சீமான்னா 2026 அதே இடத்துல சாட்டை துரைமுருகன் இருக்கிறார். அப்படிங்கிறப்ப இது ஒரு பெரிய வளர்ச்சி நாம் தமிழர் கட்சிக்கு அப்படின்னு தான் பார்க்கணும். எப்படி 90s கிட்ஸை தன்னுடைய பேச்சாற்றல்னால, புரட்சிகரமான கொள்கையினால சீமான் ஈர்த்தாரோ, அதே போல இன்னைக்கு சாட்டை துரைமுருகன் 2K கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி சோசியல் மீடியாவில் தன்னுடைய பேச்சாற்றல்னாலையும் நக்கல் நெய்யாண்டியினாலையும் மிகப்பெரிய அளவில் கவனத்தை ஈர்த்து இன்னைக்கு 2K கிட்ஸ் மத்தியில் இடம் பிடிச்சிருக்கிறாரு.